ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உயிர்நாடி டே 2 நேத்திங்கன்னா படிக்கிறதுக்கு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாகவே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக படிச்சிருந்தேன், ஆனால் ஒரு தெளிவாக நான் படித்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை பார்த்துக்கோங்க. அதனால தான் நேத்திக்கு நான் லைவில் கூட ஜிஎஸ் லைவ் வரலை. அந்த லைவ்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆனால் நம்ம வந்து எப்படியாவது படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டே 2 நான் வந்து தெளிவாக படிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். படிக்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா வாசிக்கிறதுமே படிக்கிறது தான். சும்மா வாசிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பார்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சு எடுத்து படிக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் டே 2வே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு டாப்பிக்கை படித்து முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாலும் சரி, நம்ம அதை எந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம தெளிவாக படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னைக்கு நான் மறுபடியும் டே 2வே வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு நேற்றுக்கு லேசாக வாசிச்சு மட்டும் தான் விட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதனால இன்னைக்கு எப்படியும் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேற்றுக்கு தானே படித்தோம், இன்னைக்கு அதனால் சட்டுன்னு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு டே 3யையும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நான் விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் புக் வாங்கினதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த புக் எப்படி ஆர்டர் பண்ணுறது, இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த புக் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களோட நம்பர் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரேட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுபடி நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்த பேக்கேஜாகவும் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான புக் மட்டும் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி நான் ஜியோகிராஃபியும் சயின்ஸும் வந்து எனக்கு தமிழில் புரியாதுங்கிறதுனால ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த 3 தான் நான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த 3க்கும் அவங்க ஒரு 4 புக்கு போட்டிருக்காங்க. இந்த 4 புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1220க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸில் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புக்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நான் பார்க்கல பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க வீடியோஸே நான் பார்த்துருக்கேன். இந்த புக்கோட ஒர்த் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் இந்த புக்கே வாங்கினேன். கமெண்ட்டில் ஒருத்தங்க என்ன ஒரே புக்காக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் 2 புக்கு தான் வாங்கியிருக்கேன். தமிழுக்கு புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் வாங்கியிருந்தேன். ஜிஎஸ்க்கு விவி சாரோட புக் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 9 PM ஜிஎஸ் லைவ் இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.